ஹலோ குட்டீஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் அதுவுமா எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? வீட்டில் சேட்டை பண்றீங்களா? உங்க எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ற வகையில் அகைன் நம்ம சின்னஞ்சிறு கிளிய நிகழ்ச்சியில உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வழக்கமா பண்ற டங் ட்விஸ்டர்ஸ். கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி. நல்லா ஃபாஸ்டா சொல்லி சொல்லி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான், ஜாலியா இருக்கும். சின்னஞ்சிறு கிளியே கதை கிளி. கதைக்கிளி நிகழ்வுக்கு பாட்டியும் பானுவும் உங்களை அன்புடன் வரவேற்க கதையை சொல்ல ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போற பானு? பாட்டி, இன்னைக்கு நண்பர்கள் பத்தி கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த 2 நண்பர்கள் கதை அதேதான் பாட்டி. எலி நண்பர்கள் கதை அட அதுதான் பாட்டி, அதையே சொல்லிடுறேன். நல்லா இருக்கும் குழந்தைங்களே, அந்த கதையை கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 நண்பர்களும் ரொம்ப 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 நெருங்கிய நண்பர்கள். அந்த 2 நண்பர்களும் யார் தெரியுமா? எலி நண்பர்கள். இந்த நண்பன் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பேரு கிராமத்து எலி. இந்த நண்பன் நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். இவன் பேரு நகரத்து எலி. 2 பேரும் ரொம்ப நாள், ரொம்ப மாசம், ரொம்ப வருஷம் மீட் பண்ணவே இல்லை. 2 பேருக்கும் ஒருத்தரை பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணாங்க? ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன் வந்தது நகரத்து எலிக்கு. நான் இன்னைக்கு கிளம்பி என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு கிராமத்துக்கு போக போறேன். அங்க போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு பஸ் ஏறி போச்சு. எப்படி? பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய், பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் போனது கிராமத்துக்கு. பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய், பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் போனது கிராமத்துக்கு. கிராமத்துல காலையில போய் எந்திரிக்கும் போதுதான் அப்படியே சன் மெதுவா மேல வந்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து போய் இறங்குச்சு. யாரு? நகரத்து எலி போய் இறங்கினோன்னையும் கிராமத்து எலி அங்க வேலை பார்த்துட்டு இருந்தது. தன்னே தன்னே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னேனே தன்னானே நானே நன்னே தானே நன்னானே. கிராமத்துல வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தது இந்த எலி. திடீர்னு அவனோட நண்பனை பார்த்தோன்னையும், ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்தேன்னு சொல்லி 2 பேரும் போய் கட்டி முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் கூட்டிட்டு போச்சு கிராமத்து எலி நகரத்து எலியா அவங்க வீட்டுக்கு. 2 பேரும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உக்காந்தா இட்லி, கம்பங்கூழ், ராய்களி, கீரை குழம்புன்னு இருந்தது. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இதெல்லாம் நான் அந்த கேக் இருக்கும்ல, அப்படியே பஞ்சு மாதிரி அந்த கேக்கு, அப்புறம் காலையில அந்த ரொட்டி சாண்ட்விச், அதுதான் சாப்பிடுவேன். அது இருக்கா? அதெல்லாம் இங்க கிடைக்காதடா. அதெல்லாம் நான் நாளைக்கு எங்காவது வெளியில போனா வாங்கி தரேன். இப்போ நீ இதை சாப்பிடு. சாப்பிட பிடிச்சதா? இல்லவே இல்லை. ஏதோ இங்க ஒரு கடி, அங்க ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ஊட்டுருச்சு. பசியா இருந்தது. அந்த நாள் பூரா 2 பேரும் கிராமம் ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. எல்லா பக்கமும் போனாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. இவனோட நண்பர்கள் எல்லாத்தையும் இவனுக்கு அறிமுகப்படுத்தினா, கதை பேசினாங்க, பாட்டு பாடினாங்க, சிரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா நாள் போச்சு. மத்தியானமும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு நல்லா சுட சுட சோறு வச்சு, குழம்பு வச்சு, துவையல் வச்சு, பொரியல் வச்சு. தெரியுமா, இந்த அரிசி என்னோட வயல்லையே விதைச்சது. அப்புறம் இந்த காய் இருக்குது பாத்தியா, என்னோட தோட்டத்து காய்டா, சாப்பிடு சாப்பிடுன்னா. என்னது சாப்பாடு காயா?
உங்ககிட்ட வேற வேற எதுவும் இல்லையா? வேற இதுதானே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு. அப்போ நகரத்து எலிக்கு பிடிக்கவே இல்லை. இத்தினோண்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறதுக்கு போனாங்க. 2 பேரும் போய் தூங்கலான்னு ரூமுக்குள்ள போய் பார்த்தா காட்டு, பெட்டு, ஏசி எல்லாம் இல்லைங்க. வெறும் நிலத்துல பாய விரிச்சு போட்டிருந்தாங்க. 2 பேரும் போய் படுத்துட்டாங்க. கதை பேசிக்கிட்டே தூங்கிட்டாங்க. தூங்கலான்னு கண்ணு மூடி போதையெல்லாம் இழுத்து போத்துனா என்னது இப்படி கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி இழுத்து போத்தி ஃபுல்லா கவர் பண்ணி பெட்ஷீட்டை வச்சு தூங்க ட்ரை பண்ணுச்சு இந்த நகரத்து எலி. தூக்கமே வரல. அப்பவும் பெட்ஷீட்டுக்குள்ள போய் சந்து பந்துக்குள்ள போய் கடிச்சிட்டு இருந்தது கொசு. அதை எப்படியோ சமாளிச்சு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அப்படியே என்னது ஒரே சத்தமா இருக்குது. ஆந்தையோட சத்தம், அலறல் சத்தம். ராத்திரி 12 மணிக்கு. ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது. காதெல்லாம் இறுக்கி மூடிட்டு, நல்லா கண்ணையும் இறுக்கி மூடிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி தூங்கலான்னு ட்ரை பண்ணா நாயோட சத்தம். நான் எப்படி தூங்குவேன், எப்படி தூங்குவேன்? இப்படி இருக்குது கிராமம், ரொம்ப ரொம்ப பயமா இருக்குதே. தூங்கவே இல்லை இந்த நகரத்து எலி. தூங்காம கண்ணெல்லாம் வீங்கி போய் காலையில எந்திரிச்சு பார்த்தா நல்லா தூங்கனியா இல்லையா? என்னோட கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு உனக்கு. நான் தூங்கல, அது இருக்கட்டும். நீ வா, நீ போ என் கூட, எங்க ஊருக்கு வா, நகரத்துக்கு வா, அங்க போய் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற. வா வா, கிளம்பு 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 கிளம்புன்னு சொல்லி 2 பேரும் கிளம்புனாங்க. எங்க? நகரத்துக்கு பஸ்ல ஏறி எப்படி போனாங்க? பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய், பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் போனது நகரத்துக்கு. 2 பேரும் நகரத்துக்கு போய் நிற்கும் போது ஃபர்ஸ்ட் போயிருக்கு இந்த கிராமத்து எலி நகரத்துக்கு. அப்படியே அண்ணாந்து பார்த்தா கட்டடம் எல்லாம் உயரமா இருக்கு. எங்க திரும்பினாலும் லைட்டு வெளிச்சம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருந்தது. வண்டி எல்லாம் வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா நிக்காம போய்கிட்டே இருந்தது. மக்கள் எல்லாம் அதை விட வேக வேகமா வேக வேகமா போயிட்டே இருந்தாங்க. ஆஹா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கிராமத்து எலி பார்க்கும்போது கட்டமுட்டை கட்டமுட்டை கட்டமுட்டான்னு ஒரு சத்தம் எங்கிருந்து தெரியுமா? 2 பேரோட வயிற்றுக்குள்ள பசி. டேய் பசிக்குதா? இரு சாப்பிட போலாம், வா, உன்னை ஒரு பெரிய விருந்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி 2 பேரும் ஒரு பெரிய ரூமுக்குள்ள போனாங்க. பெரிய டேபிள் ஃபுல்லா பாத்திரங்களா இருந்தது. ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயும் நீ என்ன கேக்குறியோ அது இருக்கு. கேக் இருந்தது, குக்கீஸ் இருந்தது, நூடுல்ஸ் இருந்தது, நட்கெட்ஸ் இருந்தது, பீஸா இருந்தது, பர்கர் இருந்தது, ஜூஸ் இருந்தது, மில்க் ஷேக் இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது, என்ன வேணுமோ அத்தனையும் இருந்தது. இத பார்த்த நீங்க பாத்தியா? எப்படி வெரைட்டி பாத்தியா? வா வா, இந்த கேக் சூப்பரா இருக்கும், இந்த குக்கீஸ் ரொம்ப அருமையா இருக்கு, இந்த சாப்பிட்டு பாரு. அப்படி இருக்குல்ல, சாப்பிட்டு பாருன்னு 2 பேரும் மல்லமா டேபிள் மேல ஏறி போய் அந்த கேக்க அப்படின்னு கைய வச்சாங்க பாருங்க. டொமான்னு கதவு திறந்துட்டு 2 பசங்க வந்தாங்க. எலி எலி அப்படின்னு காமிச்சாங்க. ஓடு அப்படின்னு கத்துச்சு இந்த நகரத்து எலி. எப்படி ஓடுனாங்க? ஓடு 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 ஓடு. 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஒவ்வொருத்தர். 2 பேர் வந்துட்டாங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுருக்கலாம்ல, உன்னைய ஒரு பெரிய பேக்கரிக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கிடைக்கும் பாரு ரொட்டி, எங்கேயுமே சாப்பிட்டுருக்கவே முடியாது, அப்படி ஒரு டேஸ்டான ரொட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி பைப்பு மேல ஏறி ஜன்னலை திறந்து அப்படியே உள்ள குதிச்சு போனா, ஆஹா
அப்படியே பிரெட்டு வேகிற மனம் அந்த இடம் பூரா நிரம்பி இருந்தது. நல்லா ஆஹா, மனமே இவ்வளவு நல்லா இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு குதிச்சு போய் அந்த பிரெட்டை தொட போனாங்க பாருங்க. ஒரு பூனை எங்கிருந்தோ வேகமா வந்து உங்களை சாப்பிடுறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்தது. ஓடு கத்துச்சு இந்த நகரத்து எலி. ரெண்டு பேரும் ஓடு 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 ஓடு, ஜன்னல் வழியா குதி, கீழே இறங்கு 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 இறங்கு, ஓடு 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 ஓடு. ஒரு பைப்புக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று தப்பிச்சிட்டோம் இல்ல அப்படின்னு நகரத்து எலி. கிராமத்து எலி பார்த்தது. ஆமா ஆமா, நல்லா தப்பிச்சிட்டோம். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். கிராமத்து எலி பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு கிளம்பி பஸ்ல ஏறிச்சு. எப்படி? பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய் வட்ட வட்டமாய், பேருந்தின் சக்கரம் வட்ட வட்டமாய். கிராமத்துக்கு போய் அதோட வீட்டுக்கு போய் உள்ள திறந்து உட்காந்து ஒரு பெருமூச்சு விட்டது. எங்க போனாலும், உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நம்ம வீடுதான் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுச்சு. அத்தோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு. கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க, கதை நல்லா கேட்டீங்க. சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. வண்ணக்கிளி. வணக்கம் டிடி தமிழ் குட்டீஸ், வெல்கம் டு our arts and crafts show. Hi. So in the வண்ணக்கிளி segmentல we are going to do something very colorful, okay, a very colorful painting. So இந்த balloon தான் star of the show, சரிங்களா? ஸோ புதுமையாக இருக்குல்ல, தட் வந்து நம்ம எதுக்கு பலூன் யூஸ் பண்ணுறோம் ஒரு பெயிண்டிங்காகன்னு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த டெமான்ஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ இந்த பலூனை நீங்கள் சின்ன சைஸ் பலூனும் யூஸ் பண்ணலாம், பெரிய சைஸ் பலூனும் யூஸ் பண்ணலாம், யோர் விஷ். நான் இந்த டைம் சின்ன சைஸ் பலூன் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் மை கேன்வஸ் இஸ் ஸ்மால். கேன்வஸ்னால் மை A5 ஷீட், நான் ஒன்லி A5 ஷீட் தான் எடுக்க போகிறேன். திஸ் இஸ் அ வாட்டர் கலர் ஷீட், சரிங்களா? சேம் 300 GSM as always. A5 size. A5 size is half of A4. நீங்கள் A4 சைஸில் கூட உங்கள் பெயிண்டிங்கை பண்ணலாம் அக்கார்டிங் டு உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் we are going to tape the, ஒரு பெயிண்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே tape your sheet to the base. பேப்பர் வந்து மடங்க ஆரம்பிக்கும். எப்படின்னா அந்த வாட்டர் சோக் பண்ண மடங்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதை ஃப்ளாட்டாக நம்ம வச்சு பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஃப்ளாட்டான ஒரு பெயிண்டிங் கிடைக்கும், சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பேஸஸ் முடிச்சாச்சு. இப்போ தான் வருது நம்ம பலூன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பலூனோட எட்ஜ் இருக்குல்ல, இது ஒன் எண்ட் ஓப்பன் எண்ட், இது அதர் எண்டு. ஸோ இந்த எண்டை நம்ம வந்து நாட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் புட் அ நாட் அகேன். இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை வச்சு பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த டைம் நாட் கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும் நாட், சரிங்களா? சின்னதாக இருக்கணும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு இட் ஷுட் பி. இதை நீங்கள் இன்சைட் அவுட், தட் இஸ் த மெயின் டாஸ்க். இதை இன்சைட் அவுட், சரிங்களா? அந்த நாட்டு வந்து உள்ளே போகணும், சரிங்களா? இப்போ போயிடுச்சா? நவ் யூ கேன் ப்ளோ இட் அகேன். நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேணும். உங்களுக்கு தெரியுதா? திஸ் பேட்டர்ன், க்யூட்டான பேட்டர்னுக்கான மெயினான சோர்ஸ் இது தான், சரிங்களா? இவ்வளோ பெரிய பலூன் போதும், இதுக்கு மீறி நீங்கள் ஊத தேவையில்லை, சரிங்களா? அவ்வளோதான், ஃபினிஷ், வி ஆர் டன். ஸோ அவர் அச்சு இஸ் ரெடி. இதை வச்சு நம்ம வந்து லோட்டஸ் லீஃப் செய்ய போகிறோம், ஓகேயா?
ஸோ நம்ம லெட்ஸ் டேக் அவுட் ஆர் கலர்ஸ். யூ கேன் யூஸ் லைட் க்ரீன், லெமன் க்ரீன், தென் யூ கேன் டேக் அ ஃப்ரெஷர் க்ரீன் அண்ட் ஒன் டார்க் ஆலிவ் க்ரீன். சரிங்களா? ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் க்ரீன் நீங்கள் எடுத்தாகணும். நம்ம க்ரீன் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது யூ கேன் see this part, right? இந்த பார்ட்டில் we are going to dab. ஓகே, இதை பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஆக்சுவல் பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we will do a sampling. ஓகே, ஸோ okay, now let's do the, so dab it nicely so that all the color is there, and then don't press too much. That's it. இப்போ இதை நம்ம கையில் வச்சும் பெயிண்ட் பண்ணலாம். பட் த திங் இஸ், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கிறது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. See here. ஸோ இப்போ நம்ம லீவ்ஸை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நவ் வாட் we are going to do is, நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் இருந்துச்சுன்னா லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் வரையணும், ரைட்? ஸோ வாட் we'll do is, we have 2 kinds of pinks. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பிங்க்கையும் கொஞ்சம் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு you can make. So what we'll do is, இந்த ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்கை வச்சே you can make the, அவ்வளோதான், that's it, done. ஸோ லெட்ஸ் டூ த ஃபிஷ். பட் இந்த பாண்டுக்கு நான் ஏன் வந்து ஆரஞ்ச் சூஸ் பண்ணுறேன்னா, பிகாஸ் திஸ் இஸ் அ கோய் ஃபிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான்லலாம் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் பாண்டை வைக்கிறது வந்து இஸ் தேர் ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ். சரிங்களா? இது அவங்களோட டெக்கரேட்டிவ் ட்ரெடிஷ்னல் டெக்கரேஷன் அது. ஸோ இப்போ நம்ம சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ லெட்ஸ் மேக் த பிக் ஃபிஷ். So this is how you'll finish the whole painting. Okay, so let me show you the final result. Okay, so let's see the final look. So I hope you enjoyed this session, ringla, because we enjoyed it. ரொம்ப அழகா வந்திருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம். You can frame, you can make a very big painting. ஒரு A3 size, A2 sizeலாம் பெரிய பெயிண்டிங் பண்ணி நீங்கள் உங்களோட பெட்ரூம்லேயோ உங்களோட ஃப்ரண்ட் ரூம்லேயோ நீங்கள் ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஸோ லெட்ஸ் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் செஷன். லெட்ஸ் சே பாய் பாய். சின்னஞ்சிறு கிளியே, இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. ஹலோ சுட்டீஸ், வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இன்றைக்கி நாம் தையல் கிளி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது ஆரி செயின் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் நான் ஆரி செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற நீடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டியூலிப் ஜப்பான் பிராண்ட். இந்த மாதிரி நீடில் தான் நம்ம வந்து ஆரி செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் 14 சைஸ் நீடில் தான் வந்து த்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து க்ரிப்புக்காக இந்த த்ரெட்டு வந்து நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்டீல் நீடில். ஸோ நம்ம போட போட கை வந்து நம்மளுக்கு வெட்டாயிட்டே இருக்கும். ஸோ அதனால் க்ரிப்புக்காக இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது இந்த ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகும். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. சில்வர் கலர், ப்ரான்ஸ் கலர், எல்லா கலர்லேயுமே இருக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கோல்டன் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து நாம் இப்படி நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 3 knots போட்டுக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இந்த நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட 4 ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி ஒரு
கேப் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த லூப்பில் தான் நான் வந்து இந்த நீடில் வச்சு இந்த த்ரெட்டை இப்படி எடுக்க போகிறேன். சரிங்களா? த்ரெட்டை வந்து அடியில் இப்படி கொடுத்துக்கோங்க. மேலே நீடலை வந்து இப்படி பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நீடில் கீழே இருக்கா. ஸோ இப்போ இந்த நீடிலில் இப்படி இந்த த்ரெட்டை மாட்டி இப்படி மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா அதே மாதிரி த்ரெட்டை நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லூப்பை வந்துட்டு ஒரு பஞ்ச் கீழே மறுபடியும் பண்ணுங்கள். திரும்ப அதே மாதிரி அந்த நீடலில் இந்த த்ரெட்டை வந்து மாட்டுங்க. மேலே இழுத்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக த்ரெட்டு வரும். நம்ம எப்படி பஞ்ச் பண்ணுறோமோ ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் பண்ணுங்கள். நீடலில் த்ரெட்டை மாட்டிட்டு இழுக்கும் போது மேலே இழுக்கும் போது ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து அழகாக மேலே வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சம் செயின் வந்து லாங்காக உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நாம் இந்த நீடல் யூஸ் பண்ணி செயின்ஸை போடுறோம். ஃபஸ்ட்டு லாங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயினை வந்து ஷார்ட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இந்த ஜரி த்ரெட்டில். இதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து அழகாக குட்டி குட்டியாக போட வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தியாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக போடணும். அப்போ தான் பார்க்க வந்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஜென்ரலாக வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு போடுறதே இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த லூப்பு, கடைசி லூப் இருக்கு இல்லையா, இதை மேலே அப்படியே இருக்கட்டும். இந்த லூப்புக்கு நெருக்கமாக வந்து ஒரு பஞ்ச் கொடுத்து இந்த லூப்பை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேக்லேருந்து த்ரெட்டை கொடுத்து இந்த லூப் வழியாக மேலே எடுக்கணும். அந்த லூப், கடைசி லூப் இப்படி இருக்கா, அது உள்ளேருந்து அடுத்த லூப்பை மேலே எடுக்கணும். மேலே எடுத்ததுக்கப்புறமா இப்போது அந்த எண்ட் லூப்பை வந்து பிடிச்சிட்டு கீழே மெதுவாக இந்த செயினை இழுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு நாட் விழுந்துடும். இப்போது இந்த லூப் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து நாட் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லூப் வந்து தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அழகாக சின்னதாக நான் இன்னொரு நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு இந்த எண்டு லூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து இன்னொரு லூப் எடுத்துகிட்டு அந்த எண்ட் லூப்பை பிடிச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு லூப் பெருசாக இருந்ததா, இப்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த லூப் வந்து இன்னும் குட்டியாக ஆகிடும். ஸோ அந்த எண்ட் நாட் போட்டிருக்க இடம் வந்து இந்த மாதிரி லூப்பாக தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய பெரிய செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துடும். ஸோ இப்போது நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். குட்டி ஹேண்ட் கர்ச்சீஃபில் பாப் பிரிண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் விட்டுடாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த செயின் ஸ்டிச் அழகாக வரும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சுட்டீஸ், பாய்.